ஹாய் ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது பள்ளி மேலாண்மை மற்றும் நிர்வாகம், இந்த பேப்பரில் வர 1 மார்க் கொஷின் எம்சிக்யூஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த 1 மார்க்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது பார்ட் ஏ கொஷினில் கேட்டிருப்பாங்க. 5 கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க எம்சிக்யூ டைப்பில். ஃபஸ்ட்டு கொஷின் போயிடலாம். Which management approach focuses on the social demand for education னு கேட்குறாங்க. It is the social demand approach. கல்வி தேவைகளுக்கான சமூக கோரிக்கையை அதிகரிக்கும் மேலாண்மை அணுகுமுறை எதுன்னு பார்த்தீங்கன்னா சமூக கோரிக்கை அணுகுமுறை. நெக்ஸ்ட், the concept of educational administration primarily aims to பார்த்தீங்கன்னா achieve educational objective efficiently. கல்வி நிர்வாகத்தின் அடிப்படையான நோக்கம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கல்வி இலக்குகளை திறம்பட அடைதல். தேர்ட் கொஷின் இஸ் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இன் ஸ்கூல்ஸ் இன்க்ளூட்ஸ் ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸப்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் டி ஸ்டூடெண்ட் டிசிப்ளின். ஸோ அது ரிசோர்ஸஸில் வராது. பள்ளிகளில் வள மேலாண்மை என்பது பின் வருவனவற்றை உள்ளடக்கியது தவிர எது தவிரன்னு கேட்குறாங்க. இட் இஸ் டி மாணவர் ஒழுக்கம். இ which organization is not directly involved in financing education in இந்தியான்னு கேட்குறாங்க. இட் இஸ் டி வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். இந்தியாவில் கல்விக்கு நிதியுதவி வழங்குவதில் நேரடியாக தொடர்பில்லாத அமைப்பு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டி உலக வர்த்தக அமைப்பு. The fundamental principle of democratic administration in school is involvement of all stakeholders. பள்ளிகளில் ஜனநாயக நிர்வாகத்தின் அடிப்படையான கொள்கை பேஸான கொள்கை பார்த்தீங்கன்னா அனைத்து பங்குதாரர்களின் ஈடுபாடு. நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ். வேர்ல்ட் பேங்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர். இட் இஸ் இன் 1944. உலக வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு வந்து வரும் 1944. The type of leadership has complete control over the employees. அது என்ன டைப் ஆஃப் லீடர்ஷிப் அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் ஏ ஆட்டோக்ராட்டிக். இந்த வகை தலைமை தனது பணியாளர்கள் மீது முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டிருக்கும். அது என்னது? சர்வாதிகார தலைமை பண்பு தான். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் யூனிசெஃப் இஸ் லொக்கேட்டட் இன் பார்த்தீங்கன்னா பி நியூயார்க். யூனிசெஃபின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் நியூயார்க். Next is rate of return is the dash of an investment, gain or loss. So வருவாய் விகிதம் என்பது முதலீட்டின் டேஷ் ஆகும். லாபம் அல்லது நட்டம். சாரி, அதான் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஷின், அட்மினிஸ்ட்ரேஷன் மீன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. டு லுக் ஆஃப்டர். நிர்வாகம் என்றால் பார்த்து கொள்வது, அதுதான் வந்து நிர்வாகம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின், விச் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் பார்ட்டிசிபேட்டரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எல்லாமே வரும், ஏன்னா இன்ஃபர்மேஷன் ஷேரிங், அசோசியேட்டிவ் பார்ட்டிசிபேஷன், கன்சல்டேட்டிவ் பார்ட்டிசிபேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ டி தான் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன். இவற்றில் எது பங்கேற்பு மேலாண்மை? மேற்கண்ட அனைத்தும். வருவாய் விகிதம் என்பது முதலீட்டின் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் லாபம் அல்லது நட்டம். ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் த டேஷ் ஆஃப் அன் இன்வெஸ்ட்மெண்ட், கெயின் ஆர் லாஸ். The type of leadership has complete control over the employees. இப்போ தான் பார்த்தோம் ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப், அதாவது தலைமை பண்பானது தனது பணியாளர்களை முழு கட்டுப்பாட்டில் கொண்டிருக்கும். அது வந்து சர்வாதிகார ஒரு தலைமை பண்பு தான். The concept of school complex was originated from the report of பார்த்தீங்கன்னா கோத்தாரி கமிஷன் தான். பள்ளி வளாகம் என்ற கருத்து உருவான அறிக்கை டேஷ் ஆகும், கோத்தாரி குழு. நெக்ஸ்ட்டு யுஎன்டிபி என்பது, UNDP stands for the United Nations Development Program. C option. So ஐக்கிய தேசிய முன்னேற்ற திட்டம். நெக்ஸ்ட் 2022ல கேட்கப்பட்ட கேள்விகள். லீடர்ஷிப் has a lot of characteristics and a leader must not maintain this trait in his behavior. ஸோ அது என்ன? கோஎக்ஸிஸ்டன்ஸா, அவாய்டிங்கா? ஸோ இதில் பி ஆப்ஷன், அவாய்டிங். தலைமைத்துவத்திற்கு நிறைய குணாதிசயங்கள் உள்ளன. ஒரு தலைவர் தனது நடத்தையில் இந்த பண்பை பராமரிக்க கூடாது. எது இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. பி தவிர்த்தல். ஒரு நல்ல தலைமை என்பது எந்த விஷயத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஹீ மஸ்ட் நாட் மெயின்டைன் திஸ் ட்ரெய்ட் இன் ஹிஸ் பிஹேவியர். எஃபெக்டிவ் கண்ட்ரோல் ரிக்வயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி.
பயனுள்ள கட்டுப்பாட்டுக்கு தேவை பார்த்தீங்கன்னா நெகிழ்வுத்தன்மை தான் வரும். நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் பிளான்ஸ் கைட் பார்த்தீங்கன்னா லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட். குறுகிய கால திட்டங்களின் வழிகாட்டிகள் பார்த்தீங்கன்னா கீழ்நிலை மேலாண்மை தான் வரும் ஆன்சரு. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல் இஸ் இம்ப்ளிமெண்டட் வித் மேக்ரோ பெர்ஸ்பெக்டிவ். கட்டுப்பாட்டு உத்தி கீழ்கண்டவற்றுள் எதன் மூலம் செயல்படுத்தப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பரந்த பார்வை மூலமாக. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் டி பிளானிங். கட்டுப்பாடு என்பது ஒரு செயல்பாடு. ஸோ இ இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் பிளானிங் ஆக்சுவலாக கண்ட்ரோல் அப்படின்றது. ஸோ தேட்ஸ் இட். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். இது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் அப்புறம் நோட்ஸ் எல்லாத்துக்குமே டெலிகிராம் சேனலை விசிட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல்.